கன்னியாகுமரி மாவட்டத்தில் போக்குவரத்து காவலரை மினி டெம்போவில் தொங்கவிட்டபடி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வாகனத்தை ஓட்டிச் சென்ற டிரைவரை போலீசார் கைது செய்துள்ளனர். உயிரை பணயம் வைத்து பிடிக்க முயன்ற காவலருக்கு நேர்ந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் பத்மநாபபுரம் போக்குவரத்து காவல் நிலையம் அமைந்துள்ளது. தக்கலை பழைய பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்து போலீசார் 2 தினங்களுக்கு முன் இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். இரவு சுமார் 10:30 மணியளவில் நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த கூண்டு கட்டிய மினி டெம்போவை காவலர் பெல்ஜின் ஜோஸ் கைகாட்டி நிறுத்தியிருக்கிறார். காவலரை பார்த்ததும் கதிகலங்கி போன டிரைவர் வாகனத்தை ஓரமாக நிறுத்துவது போல் கொண்டு வந்தார். சற்று நேரத்தில் சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் காவலர் டெம்போவுக்குள் ஏறுவதற்குள் ஆக்சிலேட்டரை ஏறி மிதித்திருக்கிறார். நிற்பது போல் வந்த டெம்போ வேகமெடுக்கவும் சுதாரித்துக் கொண்ட காவலர் பெல்ஜின் ஓடிச் சென்று வாகனத்தின் டிரைவர் பக்கம் உள்ள கதவை தாவி பிடித்துக் கொண்டு தொங்கியபடி சென்றுள்ளார். டிரைவரிடம் மரியாதையாக வண்டியை நிறுத்திவிடு, இல்லை லாடம் கட்டிவிடுவோம் என கூற, அவரோ உங்களால் எங்களுக்கு தொழில் செய்யவே முடியவில்லை என கூறி தகாத வார்த்தைகளால் பேசியபடி டெம்போவை சாலையில் விரட்டியிருக்கிறார். வாகனம் வேகமாக சென்றதால் காவலரால் கீழே குதிக்கவும் முடியவில்லை, வண்டியின் உள்ளே செல்லவும் முடியவில்லை. இதனால் கதவை பிடித்தபடி நின்ற காவலர் உயிரை பணயம் வைத்து ஃபுட்போர்டு அடித்தபடி சென்றிருக்கிறார். டெம்போ சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் இருந்து வந்த வாகனங்கள் காவலரை உரசிச் சென்றதால் மயிரிழையில் உயிர் தப்பியபடி சென்று கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் ஆவேசமடைந்த டிரைவர் தொங்கிக் கொண்டிருந்த காவலரின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்துவிட சாலையில் விழுந்தார். அதன் பின் டெம்போவை விரட்டிக் கொண்டு டிரைவர் வேகமாக தப்பிச் சென்றுள்ளார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் டெம்போவில் தொங்கியபடி சென்றதுடன் ஓடும் டெம்போவில் இருந்து சாலையில் தள்ளிவிடப்பட்டதால் காவலர் பெல்ஜின் படுகாயத்துடன் சாலையில் விழுந்து கிடந்தார். அப்பகுதி பொதுமக்கள் அவரை மீட்டு சாலையோரம் பாதுகாப்பாக தூக்கி வந்தனர். அப்போது டெம்போவை போலீஸ் வாகனத்தில் துரத்தி வந்த போக்குவரத்து போலீசார் அங்கு படுகாயத்துடன் இருந்த பெல்ஜின் ஜோஸை மீட்டு தக்கலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதல் உதவி சிகிச்சைக்கு பின் மேல் சிகிச்சைக்காக கள்ளியங்காட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுமதித்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே டிரைவரை கைது செய்வதற்காக போலீசார் துரத்திச் சென்றனர். போலீசார் விடாமல் துரத்துவதைக் கண்ட டெம்போ டிரைவர் மார்த்தாண்டம் அச்சத்தில் அருகே உள்ள சாங்கை பகுதியில் டெம்போவை நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றார். போலீசார் எப்படியும் டெம்போவை எடுக்க டிரைவர் வருவார் என நினைத்து அதன் அருகே மப்டியில் மறைவாக கண்காணித்து வந்தனர். போலீசார் எதிர்பார்த்தபடியே மறுநாள் மாலை டிரைவர் டெம்போவை எடுக்க வந்துள்ளார். போலீசார் யாரேனும் அங்கு இருக்கிறார்களா என நோட்டம் விட்டபடி வந்தவரை மறைந்திருந்த போலீசார் கோழியை அமுக்குவது போல தாவி பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் டெம்போவை ஓட்டி வந்தவர் அழகப்பபுரம் பகுதியைச் சேர்ந்த அருள் சுந்தர் என்பது தெரிய வந்தது. அவர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பன்றி பண்ணைக்கு கேரள மாநிலத்தில் இருந்து உணவு கழிவுகளை எடுத்துச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. அதற்கான ஆவணங்கள் இல்லாததாலும் மதுபோதையில் டெம்போவை ஓட்டி வந்ததாலும் வாகனத்தை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அவர் மீது பணியில் இருந்த காவலரை கொலை செய்ய முயன்றது, அரசு பணியாளரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உட்பட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.